முஹம்மது என்று சொன்னவுடன் அடுத்த நொடி அல்ல, அடுத்த நொடியே, அந்த நொடி தாண்டுவதற்குள்ளேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயில வந்துருது. யாருங்க ட்ரைனிங் கொடுத்தா நமக்கு? யார் ட்ரைனிங் கொடுத்தா? யாருமே ட்ரைனிங் கொடுக்கல. அல்லாஹ் போட்ட உறவு, அல்லாஹ் போட்ட பந்தம், பாசம். அது பத்ருடைய போர் மைதானத்திலே, பத்ர் போர் தயாராக இருக்கும் நிலையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா ஹாஜிர்களை பார்த்தார்கள். நாங்க வரோம், நாங்க தரோம், அப்படி இப்படி நிறைய சொன்னாங்க. எல்லாம் ஓகே இருக்கட்டும் அப்படின்னாங்க ரசூல். கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாங்க. திரும்பி பார்த்தா மதீனத்து அன்சாரிகள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மதீனத்து அன்சாரிகள்கிட்ட நல்ல பதில் எதிர்பார்க்கிறாங்க. மதீனத்து அன்சாரிகள் ரசூலுல்லாஹ் என்னமோ பெருசா எதிர்பார்க்கிறாங்க, நாம சொல்லுவோன்ட்டு. முஹாஜிர்கள் சொல்வதையும் ரசூலுல்லாஹ் எடுத்துக்கிட்டாங்க, ஆனா அதை பெருசா பொருட்படுத்தல. ஆனா நம்மளை தான் நோட் பண்றாங்க, இன்னமும் எதிர்பார்க்கிறாங்க, என்ன எதிர்பார்க்கிறாங்க தெரியல என்று அன்சாரிகள் யோசித்த போது அன்சாரிகள் சொன்னார்கள், யார் ரசூலுல்லாஹ் என்ன யோசிக்கிறீர்கள்? இல்லை இல்லை, நான் மக்காவிலிருந்து வந்தபோது எனக்கு அடைக்கலம் தந்தீர்கள், உடைகள் தந்தீர்கள், உடைமை தந்தீர்கள், உணவு தந்தீர்கள், தக்க இடம் தந்தீர்கள். இப்போ உயிரையும் தாய் என்று எப்படி நான் கேட்பது? எல்லாம் தந்தீங்க, எல்லாம் தருவீங்க, உயிரை தந்துருவீங்களா? நியாயமான கேள்வி தானே. சோறு கூட இருக்கிற இடம் எல்லாம் எல்லாராலையும் கொடுக்க முடியும், உயிரை கொடுக்க கேட்டால் யார் கொடுப்பா? யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஆடா இதையா யோசிச்சுட்டு இருந்தீங்க? இது முதல்ல கேட்கக்கூடாதா? இந்த இருக்கும் இந்த செங்கடலில் நீங்கள் போய் எங்களை மூழ்க சொன்னாலும் நாங்கள் மூழ்குவதற்கு தயார் யா ரசூலல்லாஹ். நாங்கள் மறு கேள்வி கேட்கவே மாட்டோம், நாங்கள் எந்த கேள்வியும் கேட்க மாட்டோம். நீங்கள் சொன்னால் அடுத்த நொடி நாங்கள் மரணிக்கவும் தயார். அந்த பதிலை வாங்கியதற்கு பின்னால் தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருடைய போருக்கே போனார்கள் என்ற ஹதீஸுகள் பேசுகிறது என்று சொன்னால் நாம் சொல்ல வருவது, மக்கா முஹாஜிர்கள் ரசூலுல்லாஹ்வை நேசித்தது 100 மடங்கு என்றால் மதீனா அன்சாரிகள் அதுல ஒரு பிசுறு கூட குறையல. அவங்களும் அதே மாதிரி 100 மடங்கு மக்கா முஹாஜிர்களை போன்று ரசூலுல்லாஹ்வை நேசித்தார்கள். மக்கா முஹாஜிர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தங்கள் உயிருக்கும் மேலாக எவ்வளவு மதித்தார்களோ அதே போன்று மதீனத்து அன்சாரிகளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிருக்கு உயிராக நினைத்தார்கள், மதித்தார்கள். தஃப்சீர் குர்துபில வரக்கூடிய ஒரு செய்தி, அப்துல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில ஒரு முறை உட்கார்ந்து இருக்கிறார். உட்கார்ந்து இருக்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் குடிக்கிறார். பால் குடிச்சிட்டு இருக்கும்போது அப்துல்லா அலி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், முழு பாலையும் குடித்து விடாதீர்கள், கொஞ்சம் மிச்சம் வையுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஏன்? இல்லை, அந்த கொஞ்சம் பாலை நீங்க தந்தீங்கன்னா என் தந்தை ஒருவர் இருக்கிறார், அப்துல்லா இப்னு உபை